300 கேப் என்னாச்சுங்க 15 லட்சம் ரூபாய் கேப் ஒன்று செலவு பண்ணாங்க நிறுவனம். ஃபுட்டுக்கு கிட்டத்தட்ட 1400 பேர் சாப்பிட்டாங்க. போன வேலைக்கிழமை லான்ச் அடிக்கு ஒரு சாப்பாடு 100 ரூபாய் வச்சுக்கலாமா? அப்போ 1400 பேர் எத்தனைங்க? எவ்வளவு சார்? கிட்டத்தட்ட 1,50,000 ஃபுட்டுக்கு மட்டும் 100 ரூபாய் கணக்கு பண்ணோம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற நிறுவனம் இந்த இண்டஸ்ட்ரியில வேற எங்கேயுமே கிடையாதுங்க. we are blessed people. ஆதி வரைக்கும் நிறுவனத்துல சாப்பிட வரலாம் பிசினஸ் பண்றது. சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார், என்ன சொல்லுவாங்க, இப்ப நீங்க எல்லாரும் மீட்டிங் மிஷின் போகும்போது ஒரு 500 ரூபாய் தேவை, 100 ரூபாய் கீழே போட்டு போங்க. போடுமா? ஒரு 100 ரூபாய் நம்ம பண்ண தெரிஞ்ச கீழே கொண்டு போவோமா? ஆனா சார் நம்மளை நம்பி ஒரு சைட் சண்டே லான்ச் பண்றாருன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 100 பேர் வச்சுக்கேன், 100 பேருமே ஒரு 20,000 30,000 சார் தெரிஞ்சு செலவு பண்றாங்க. எப்படிங்க? ஒரு செலவு எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 20,000 30,000 ரூபாய் வாடகை. ஆபீஸ் வாடகை யாருக்காக கட்டுறாரு? நமக்காக கட்டுறாரு. ஆபீஸ் வாடகை. ஃபுட் யாருக்காக பண்றாரு? நமக்காக. சைட்ல சாமான் யாருக்காக? நமக்காக. கேப் யாருக்காக? நமக்காக. இது எல்லா செலவும் யாருக்காக? அப்ப கூட வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நிறுவனத்துக்கு செலவு மட்டும்தான் 1 கோடி வருது. செலவு மட்டும் 1 கோடி வருது. இதில் யார் பண்றாங்க? 1 கோடி எத்தனை பேர் வந்துடும்? ஒரு 1000 பேர் இருக்குமா? அப்ப 1000 பேர் டிவைட் பண்ண 1 கோடி எவ்வளவு வருது? ஒரு தலைக்கு எவ்வளவு செலவு பண்ற சார்? 10,000 நிறுவனம் செலவு பண்றாரு. கரெக்டா? 10,000 ரூபாய் நம்மளை நம்பி ஒரு 10,000 சேலரியே தர செலவு பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம 100 ரூபாய் போறதை யோசிப்போம். கீழே நம்ம போனா 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் செலவு பண்ண நம்ம யோசிப்போம். அவ்வளவுதானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணி யோசிப்போம். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்ம காசு செலவு பண்றதுக்கு பணத்தை பார்த்து செலவு பண்ற நம்மளை நம்பி ஒரு நிறுவனம் கோடி கணக்கு லட்சம் செலவு பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி நிறுவனம் எங்க இருக்கு? ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு நண்பர்களே, தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. இங்க ஜெயிக்காதவங்க நிச்சயமா வேற எங்கேயும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மற்ற இடத்துல இவ்வளவு சப்போர்ட் இல்லைங்க. இவ்வளவு மீட்டிங் கிடையாது, இவ்வளவு ஃபுட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல வாய்ப்பு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இன்னொரு இருக்காரு, கூப்பிடலாம் அவரை. செங்கல்பட்டு வந்திருக்கிற மிஸ்டர் சுரேஷ் சார், விபி சுரேஷ் சார், வாங்க சார். உங்க அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணலாம்.